உன் பிரச்சனையை நீ முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லு. நான் போய் பேசுறேன் காவியா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நானே போறானின்னு தான் சொல்லியிருப்பேன்டி. நீ எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கணும்னு கவலைப்பட்டிருப்பேன், அவ்வளவுதான். நான் இருக்கிற நிலைமையில என்னால உங்க அக்காவுக்கோ உனக்கோ 5000 ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்க முடியாதுடி. ஆனா என் குரல் உனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணுதுன்னா நீ போய் பேசுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நீ போய் பேசு. ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? என்னது? ஒரே ஒரு முறை என் குரல்ல மட்டும் பேசிக்காமிய. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா ரெடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஆனா ஒரே ஒரு தடவை தான் பண்ணி காட்டுவேன். உத்தமன் சார், நான் காவியா பேசுறேன். கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அடி பாவி, அப்படியே என்ன மாதிரியே பேசுற. அப்பாடா, ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டீங்களா? இதுக்கு இவ்வளவு டிராமா வேற. சரி சரி, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டை காலி பண்றீங்களா? ஹலோ ஹலோ, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க எங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் இங்க உட்கார்ந்து பேசிட்டு தான் போவோம். பாத்தீங்களா இப்ப எப்படி பேசுறாங்கன்னு? அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னதும் கேண்டீன்ல இருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டேன். ராணி, நீ வா, நம்ம கேண்டீனுக்கு போலாம். நீ என்ன டிராப் பண்றியா? நான் டிராப் பண்றேன். பாத்தியா பாத்தியா, உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சா என்ன மறந்துட்டல நீ? இப்ப அவங்களோடய போறன்ற. இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீ எனக்காகலாம் எதுவும் பண்ண வேணாம். இனிமே உன் ஃப்ரெண்ட் நினைச்சு நைட்ல போனை பார்த்து அழாம இருப்பல்ல, எனக்கு அதுவே போதும். அது எப்படி உங்களுக்கு? எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் காவியா. சரி சரி, 2-3 நாளா பேசாம இருந்து நீங்க பேசியிருக்கீங்க. நீங்களே ஒன்னா கேண்டீன் போங்க, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் தீபக். இருக்கட்டும் அரசு. சரிங்க, பாய். காவியா, இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு தீபக்க புரிஞ்சுக்கோடி. இப்பதானே சண்டை போட்டு முடிச்சோம், மறுபடியும் சண்டை போடணுமா? அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம், வா போலாம். வரேன். சரிங்க. தேங்க்ஸ். ஏ ஜோதி, உன் அண்ணன் எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருந்தியே, இதோ வந்திருக்கான் பாரு, கூப்பிட்டு பேசு. அண்ணா ஒரு அம்மா நிமிஷம் சொன்னதே நான் கேட்டுச்சு. என்ன விஷயம்? இத படி. ஜோதி, என்னது இது? லண்டன்ல மாஸ்டர்ஸ் படிக்க எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எழுதியிருந்தேன், அதுல பாஸ் ஆயிட்டேன். எனக்கு சீட் கிடைச்சிடுச்சு. அங்க போய் படிக்க போறேன். ஜோதி, வேற லெவல் டி. அம்மா, நீ இத பத்திலாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்ராட் போய் படிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குதுன்னு. எந்த கேப்ல இதெல்லாம் அப்ளை பண்ண? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சீட் கிடைச்சா சொல்லலான்னு இருந்தேன். இப்பதான் சீட் கிடைச்சிச்சு. வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜோதி. தேங்க்ஸ். தீபக், அத கொஞ்சம் கொடுங்களேன். இந்த காவியா, இந்தா ஜோதி. டேய், அவளுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியம்டா. இவளை எப்படியாவது ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சிடலாம். சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். ஏன் ஜோதி, லண்டன் போய் படிக்கணும்னா கண்டிப்பா நிறைய செலவாகும். இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிற? அது 30 to 40 lakhs ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி அமௌண்ட் ரெடி பண்ணி ப்ராசஸும் பண்ணிட்டாங்க. என்னடி சொல்ற? 30 to 40 லட்சம் செலவாகுன்ற. இதை இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து சொன்னா நான் எங்கடி போவேன்? நான் இப்ப இருக்கிற நிலைமையில 40,000 ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னென்ன இப்படி சொல்ற? அந்த யூனிவர்சிட்டி எவ்வளவு பெஸ்டான யூனிவர்சிட்டி தெரியுமா? அங்க இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்ல. அங்க படிச்சா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ்ல இருந்து கூட வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். 4 வருஷத்துல லைஃபே மாறிடும்னே. அதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல ஜோதி. நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல 40 லட்சம் எவ்வளவு பெரிய அமௌண்ட். அதை நான் ரெடி பண்றதுக்கு எங்க போவேன் நீயே சொல்லு. நம்மளை நம்பி யார் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க? அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? டேய், என்னடா இப்படி சொல்ற? உனக்கு இருக்கிறது இந்த ஒரு தங்கச்சிடா.
அவளுக்கு செய்யாம நீ வேற யாருக்கு செய்ய போற? ஏன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தங்கச்சியை மறந்துடுவியா? மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஜோதியை நான் எப்படி விடுவேன்? அவளுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன்லாம் சொல்லல. அதுக்கு என்கிட்ட முதல்ல காசு இருக்கணும்ல. இங்க பாருண்ணே, இது வரைக்கும் அது வேணும் இது வேணும் என்னைக்காவது அடம் பிடிச்சிருக்கானா சொல்லு. இல்லல, இந்த விஷயத்தை நீ பண்ணி கொடுத்து தானே ஆகணும். எனக்கு படிக்கணும்ண்ணே, எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமலே போறா. ஏண்டா அவ என்னடா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கல? நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை படிக்க வை சொல்லிட்டேன். இதுவே நீ தாராவை கட்டியிருந்தா இதுக்கெல்லாம் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா செலவையும் அவளே பாத்திருப்பா. இப்ப பாரு மா, இது என் கடமைமா. அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காத. என்னம்மா இப்போ பார்த்தாலும் பணம் பணம்ட்டு. ச்சே. என்ன காவி இந்த நேரத்துல துணி எடுத்துட்டு வர? அம்மா முன்னாடி எடுக்கலையா? அதை விடுங்க தீபக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? என்ன, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம் இங்க வந்து உட்காருறீங்களா? வாங்க ப்ளீஸ். ஜோதி அவ ஆசைப்பட்ட மாதிரி அப்ராட் அனுப்பி அவளை படிக்க வைங்க. என்ன காவியா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்ததுனாலதான் சொல்றேன். ஜோதிக்கு இந்த படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. கடன் வாங்கியாச்சும் படிக்க வைங்க. காவியா, அவ கேக்குறது 1 லட்சமோ 2 லட்சமோ இல்ல, 40 லட்சம். அவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் எங்க போய் கடன் வாங்குவேன்? அத பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் பணம் ஈஸியா கிடைச்சிரும்னு சொல்லல. அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். ஆனா ஜோதி இந்த சீட்டு கிடைக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா. இப்ப இந்த சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே மாற போகுதுன்னு கனவோட இருந்திருப்பா. அவ கனவை நிறைவேத்த நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும்.